மாணவர்கள், பெற்றோர்கள் உணர வேண்டியது என்னன்னு கேட்டால், தன்னுடைய உயிரை தாங்களே அழித்துக் கொள்வது என்பது எந்த வகையிலும் ஒரு நியாயமான அணுகுமுறை கிடையாது. அத்தகைய அணுகுமுறையை எல்லோருமே முழுமையாக கைவிட வேண்டும். இந்த அமைப்பில் இருந்தே படித்து இந்த அமைப்பை மாற்றுவதற்கான போராட்டத்தை தான் நடத்த வேண்டும் என்கின்ற அந்த போர் குணத்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் பெற்றோர்களும் கொடுக்கணும், கல்வி நிலையம் கொடுக்கணும், ஆசிரியர்களும் கொடுக்கணும். தங்கள் உயிரை போக்கிக் கொள்வதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஆக அவர்கள் மருத்துவ கனவு என்பது தான் மருத்துவராகி லாபம் ஈட்டி பெரிய மருத்துவமனையை கட்டி அதெல்லாம் கிடையாது. நான் கட்டணம் இல்லாமல் ஒரு சேவை மனப்பான்மையோட செய்யணும். மலை கிராமங்களில் கூட ஆரம்ப சுகாதார நிலையங்களை நாம் ஏற்படுத்தியிருக்கோம். அதற்கு மருத்துவர்கள் இத்தகைய ஆசை இருக்கக்கூடியவர்களால் தான் வர முடியும். நீட் என்பது என்ன செய்யுதுன்னா இவர்களை பிடுங்கி விடுகிறது. ஒரு கார்ப்பரேட் மருத்துவமனையில் இருக்கும்போது பிரைவேட் கிளினிக் அவங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்களால எவ்வளவு நேரம் அதிகமாக மருத்துவ சேவையை கொடுத்து அதனால் பணம் ஈட்ட முடியுமோ அதை செய்யத்தான் துணிவார்களே தவிர, ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போயிட்டு பணியாற்றுன்னு சொன்னால் அவர்களுக்கு அது சங்கடத்தை கொடுக்கும், அதை விரும்ப மாட்டார்கள். அப்படி என்றால் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வலுவிழக்கும். ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வலுவிழக்கிறது என்று சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய தரமான மருத்துவ சிகிச்சை என்பது கிடைக்காமல் போகும். இதுதான் மிகப்பெரிய சமூக தாக்கமாக ஜஸ்டிஸ் ராஜன் குழு அறிக்கையில் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய 50% மேலே நீட்டு மூலமாக மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு வந்த மாணவர்களில் பெருமளவிற்கு முழுமையான பயிற்சி எடுத்துக்க முடியலை. பல்வேறு துறைகளில் விஞ்ஞானிகள் வருவதற்கு, துறை சார்ந்த ஆளுமைகள் வருவதற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைந்துவிடும். எனவே நீட் என்பது கற்றல் செயல்பாட்டிற்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அன் அன்அகாடமிக் ஆக்டிவிட்டின்றாங்க. கல்வியல் செயல்பாட்டே கிடையாது. நமக்கு என்ன தெரியுதுன்னா, வாய்ப்பும் வசதியும் இருக்கிறவங்க கோச்சிங் கிளாஸ்க்கு போக முடியுது. ஆனால் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறவங்களுக்கு அத்துணை நேரம் செலவு செய்ய முடியலை. அப்போது ஒரு மனநிலைக்கு என்ன தள்ளுறீங்க? எந்த மனநிலைக்கு தள்ளுறீங்கன்னா, பழைய காலத்தில் என்ன சொல்லி வளர்த்தீங்க? 5 விரலும் ஒன்றும் கிடையாது பாண்டிங்க. நீங்கள் சொல்ல வந்தது என்ன? 5 விரலும் ஒன்றும் கிடையாது, அதனால எல்லாரையும் மாதிரி நீ ஆகணும்னு ஆசைப்படாத. அப்போது எனக்கு தானாக என் மனசுக்குள்ள ஐயோ நமக்கெல்லாம் இந்த படிப்பு கிடையாதுப்பா அப்படின்னு என்னுடைய ஆழ் மனதில் ஒரு கருத்தை, அந்த ஆழ் மனதில் சமூகத்தில் உருவான அந்த கருத்து மாறுவதற்கு 2 தலைமுறை ஆச்சு. இந்தியாவை அது ஒரு 200 ஆண்டுகள் பின்னால் இழுத்து போயிடும். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதே என்னை வெளியேற்றிருவீங்க. அதுக்கு தான் தேசிய கல்விக் கொள்கையில் ரொம்ப சாமர்த்தியமாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்புக்குள்ள ஒரு வேலை வாய்ப்புக்கான திறனை பெற்றுக்கோ. தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய சூழ்ச்சியையும் அதற்கு ஒரு முன்னோட்டமாக வந்த நீட்டினுடைய சூழ்ச்சியும் 2ஐயும் இணைத்து பார்த்தால் எதிர்காலத்தில் எல்லோரும் தன்னுடைய உயர்கல்வி என்கின்ற அந்த கனவை கைவிட்டு யாருக்கெல்லாம் வாய்ப்பு வசதிகள் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே அனைத்து வகையான படிப்புகள், குறிப்பாக மருத்துவம். எனவே இந்த நீட்டிலிருந்து முழுமையாக விலக்கை பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு உரிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று பரிந்துரைத்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக இது இந்திய துணை கண்டத்தினுடைய பிரச்சனை, இது தமிழ்நாட்டின் பிரச்சனை மட்டும் கிடையாது, எனவே இந்திய துணை கண்டத்தின் பிரச்சனையாக இந்தியாவே இதை எதிர்கொள்ளும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஏனென்றால் இத்தகைய ஒரு ஆய்வு பிற மாநிலங்களில் மேற்கொள்ளப்படலை. இந்த உணர்வு என்பது பிற மாநிலத்திற்கு இப்பொழுது வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்குமே, அது ஐக்கிய அமெரிக்க நாடுகள், யூஎஸ்ஏவா இருக்கட்டும், யூரோப்பில் இருக்கிற பல நாடுகள், அங்கெல்லாம் சாட் போன்ற தேர்வுகள் இருக்குன்னா அதை எதிர்த்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது நீட் மசோதாவுக்கான சவால் அல்ல, இது ஜனநாயகத்திற்கான சவால். சர்வாதிகார போக்கில் மத்திய அரசு நடந்து கொள்ளும் என்று திரு துரைமுருகன் நம்புகிறாரா என்று நான் கேட்கிறேன். வணக்கம் தோழர். வணக்கம். நீட் தேர்வு, புதிய கல்விக் கொள்கை, இதுக்காக நிறைய போராட்ட களத்தில் களமாடியவர் நீங்கள். நேற்று தமிழக அரசால் நீதியரசர் A.K. ராஜன் தலைமையிலான குழு தனது அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்குது. அந்த அறிக்கையில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்லாம் இருக்குது. நீட் தொடர்ந்தால் சுதந்திரத்திற்கு முந்தைய நிலைக்கு தமிழகம் போயிடும், சுகாதார கட்டமைப்பு கடுமையான பாதிப்புக்குள்ளாகும், தமிழ் வழியில் கல்வி பயின்ற மாணவர்கள் மருத்துவம் படிக்க முடியாது, இப்படி நிறைய டேட்டாஸ் அவர் கொடுத்துருக்காரு. அவரோட அறிக்கை பற்றிய உங்களுடைய பார்வை, நீங்கள் அதிலிருந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? அடிப்படையில் நாம் ஒரு விவரத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு குழுவை அரசு அமைக்கிறது. அந்த குழுவிடம் ஒரு 4 ஆண்டாக மருத்துவ மாணவர் சேர்க்கையில் இருந்த நடைமுறை, அந்த நடைமுறை எத்தகைய தாக்கத்தை அது ஏற்படுத்தியிருக்கிறது,
அந்த தாக்கம் சமூகத்தில் எத்தகையதாக இருந்தது, பொருளாதாரத்தில் எத்தகையதாக இருந்தது, அதே போல் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் தொடர்பாக அது ஏற்படுத்திய தாக்கம் என்ன என்பதுதான். தாக்கம் என்று நாம் சொல்லும் பொழுது, இம்பேக்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது, தாக்கம் நன்றாக இருந்தால், நல்லதாக இருந்தால் நல்லது. தாக்கம் என்பது பாதிப்பை ஏற்படுத்தினால் பாதிப்பு. எனவே தாக்கம் அண்ட் இம்பேக்ட் அப்படின்றதுக்கு அது பாதிப்பு தான் ஏற்படுத்தி இருக்கணும் என்பது அல்ல. இம்பேக்டை படிங்க, அதோட தாக்கத்தை படித்து அந்த தாக்கத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அந்த பாதிப்பை எப்படி சரி செய்வது என்ற பரிந்துரையை கொடுங்க என்பதுதான் அந்த குழுவிற்கு கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சமீப காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், பெருந்தொற்று காலத்தில் செய்தித்தாள்களுடைய அளவே குறைந்து போச்சு. 32 பக்கம் வந்ததெல்லாம் 12 பக்கம் 8 பக்கம்னு வர ஆரம்பிச்சது. அப்போ விளம்பரம் பார்த்தீங்கன்னா யார் விளம்பரம் கொடுத்தாங்கன்னா ஆன்லைன் கோச்சிங் சென்டர் தான் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒட்டுமொத்த தொழில்துறையே முடங்கி போனது அப்படின்னு சொன்ன போது கூட ஒரு மிகப்பெரிய வணிகமாக நடந்துக்கிட்டது என்னன்னு கேட்டால் இந்த பயிற்சி கூடங்கள், கோச்சிங் சென்டர்ஸ் உடைய கூடம். ஸோ அந்த அளவிற்கு பொருளாதாரத்தில் அதோடைய தாக்கம் எத்தகையது, அது யாருக்கு அதனால் லாபம், யாருக்கு அதனால் நட்டம் என்பதை பற்றி கூட ஆய்வு செய்யணும் அப்படின்ற இதுதான் அதுக்கு கொடுக்கப்பட்டது. இதில் நாம் என்ன, அந்த கோச்சிங் கொடுக்குற சென்டர்ஸ் மூலமாக 5750 கோடி கிட்ட வருமானம்னு சொல்கிறேன். அந்த கோச்சிங் சென்டர்ஸுக்கான வருமானம், அதுக்கு ஏதாவது ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதா, என்ன மாதிரி செலவு செய்கிறார்கள், ஆசிரியர்களுக்கு என்ன ஊதியம் கொடுக்குறாங்க, எவ்வளோ பணம் வாங்குறாங்க, அப்போது செலவை விட அதிகமாக வாங்கலாம்னா எந்த அளவுக்கு வாங்கலாம். ஏன்னா கல்வியல் செயல்பாடுன்றது நீங்கள் சேரிட்டபிள்னு சொல்கிறீங்க, ஆனால் கோச்சிங் சென்டர்ன்றது சேரிட்டபிள் கிடையாது. அது தொண்டாக எடுக்கிறதுக்குல அது வணிகமாக பார்க்குறீங்க. அதனால் ஜிஎஸ்டி போடுறீங்க. கோச்சிங் சென்டரில் போய் நான் சேர்ந்தேன்னா நான் கட்டுற ஃபீஸுக்கு ஜிஎஸ்டி நான் கட்டுறேன். இப்போ நாம் அடிப்படையில் இந்த மருத்துவத்தை பற்றி புரிந்து கொள்ளும்போது நாம் என்ன தமிழ்நாட்டை குறிப்பாக பார்க்கும்பொழுது நம்ம எல்லோருக்குமே டாக்டர் முத்துலட்சுமி தெரியும். ஆசியாவினுடைய மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்தை ஏற்படுத்தி அவ்வை இல்லத்தை ஏற்படுத்தினர். அவர்கள் எத்தகைய போராட்டத்தை நடத்தி, பெண்களே படிக்கக்கூடாது என்று சொன்ன காலத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த அம்மா பியூசி படிக்கிறதுக்கு ராஜா வரைக்கும் போய் புதுக்கோட்டை மகாராஜா அவர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட ராஜா கல்லூரியில் அவங்களுக்கு பியூசி அனுமதிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க மருத்துவர் ஆகிறாங்க. இத்தகைய போராட்டங்களின் வாயிலாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு, எல்லோரும் எல்லா விதமான கல்வியையும் படிக்க முடியும், இந்த சமூகத்திற்கு எல்லோரும் பங்காற்ற முடியும், ஒரு சமமான கற்றல் வாய்ப்பை நம்மால் பள்ளிக்கூடத்தில் கொடுக்க முடிந்திருந்து அதிலிருந்து வந்த மாணவர்கள் தங்களுக்கு வயதிற்கு தகுந்தா போல் கொடுக்கப்பட்ட பாடத்திட்டத்திலிருந்து அவங்க வெளிப்படுத்தினாங்க. அதன் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை என்று சொல்கின்ற போது அந்த மாணவர்களுக்கு வலி தெரிந்தது. தன்னுடைய அப்பா அம்மாவோட வலி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக தாம் வாழ்ந்த பகுதியினுடைய வலி என்ன அப்படின்றது தெரிந்தது. அந்த வழியில் இருந்து மீண்டு வருவதற்கு அவர்கள் பல கனவுகளோடு பள்ளிக்கூடத்தை முடித்தாங்க. அதில் ஒரு கனவு தான் பெரும்பகுதி மாணவர்களை ஈர்த்த ஒரு கனவு. என்னன்னு கேட்டால், பாம்பு கடித்து தன் கிராமத்தில் யாராவது ஒருத்தர் வைத்தியம் கிடைக்காம இறந்து போயிருக்கலாம், அது தீராத ஒரு வயிற்று வலியால் இறந்து போயிருக்கலாம், வயது முதிர்வுனால் இறந்து போயிருக்கலாம், குழந்தை பேறு காலத்தில் சரியான மருத்துவ சிகிச்சை இல்லாமல் இறந்து, இப்படி எத்தனையோ விவரங்களை அவரவர்கள் அனுபவத்தின்பால் பட்ட மாணவர்கள். இப்படி ஒரு சூழல் நம்ம கிராமத்துக்கே வரக்கூடாது. ஆக அவர்கள் மருத்துவ கனவு என்பது தான் மருத்துவராகி லாபம் ஈட்டி பெரிய மருத்துவமனையை கட்டி அதெல்லாம் கிடையாது. நான் கட்டணம் இல்லாமல் ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்யணும். அப்படி வரக்கூடியவர்கள் தான் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்களாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 21 அது வாழ்வாதார உரிமைன்னு சொல்லுது. வாழ்வாதார உரிமைன்னா கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட அந்த உரிமை. அப்போது பரவலாக்குவதற்கு நம்ம கிராமம் தோறும் ஒரு மருத்துவ வசதி கிடைக்கிறதுக்கு, அதாவது நடந்து போயோ அல்லது கொஞ்சம் தூரத்தில் போயோ, நீங்கள் மலை கிராமங்களில் கூட ஆரம்ப சுகாதார நிலையங்களை நாம் ஏற்படுத்தியிருக்கோம். அதற்கு மருத்துவர்கள் இத்தகைய ஆசை இருக்கக்கூடியவர்களால் தான் வர முடியும். நீட் என்பது என்ன செய்யுதுன்னா இவர்களை பிடுங்கி விடுகிறது. இவர்களை கல்வியல் செயல்பாட்டிலிருந்து பிடுங்கி சந்தையிடம் கொடுத்து, சந்தையில் பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுத்து பல லட்சம் ரூபாய் செலவு செய்து, இது நாம மட்டும் இல்லை, சென்னை உயர்நீதிமன்றமே அதிர்ந்து போன விஷயம்தான். 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் செலவு பண்ணுறவன் தான் மருத்துவராக வர முடியும்னா அப்போ ஏழைகள் இனிமேல் மருத்துவரே ஆக முடியாதா என்ற கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றமே எழுப்பியிருந்தது என்பது கூட நமக்கு தெரியும். இது அத்துணையும் கணக்கில் எடுத்துத்தான் அவர்கள் புள்ளி விவரங்கள்
பல்வேறு தரவுகள் அவற்றை ஆய்வு செய்து இது நீண்ட காலத்தில் ஒரு சமூகத்தில் தாக்கத்தை, எப்படிப்பட்ட தாக்கம்னா அடிப்படையில் பல லட்சம் ரூபாய் செலவு செய்கிறவங்க அவர்கள் அந்த பணத்தை ஈட்டுவதற்கு ஒரு கார்ப்பரேட் மருத்துவமனைக்கு தான் போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அங்கே தான் போய் உடனே பணத்தை எடுக்கிறதுக்காக வாய்ப்பு தான் பார்ப்பாங்க. அதிகமாக சம்பளம் கொடுக்குற ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கார்ப்பரேட் மருத்துவமனையில் இருக்கும்போது ப்ரைவேட் கிளினிக்கும் அவங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்களால எவ்வளவு நேரம் அதிகமாக மருத்துவ சேவையை கொடுத்து அதனால் பணம் ஈட்ட முடியுமோ அதை செய்யத்தான் துணிவார்களே தவிர, ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போயிட்டு பணியாற்றுன்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து அது சங்கடத்தை கொடுக்கும், அதை விரும்ப மாட்டார்கள். அப்படி என்றால் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வலுவிழக்கும். ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வலுவிழக்கிறது என்று சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய தரமான மருத்துவ சிகிச்சை என்பது கிடைக்காமல் போகும். இதுதான் மிகப்பெரிய சமூக தாக்கமாக ஜஸ்டிஸ் ராஜன் குழு அறிக்கையில் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய. வேற நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்களா வேற என்னென்ன பார்க்குறீங்கப்பா? மாணவர்கள் மருத்துவ கல்வி பயின்ற விகிதம் குறைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து இந்த சமூக நீதியே வந்து கேள்விக்குள்ளாக்கப்படும் இந்த நீட் தேர்வு தொடர்ந்தால் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லி, மிக முக்கியமாக ஒரு ஆய்வு முறை வந்து கோச்சிங்காக மாறி இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. வேற என்ன முக்கியம்? மிக முக்கியமாக ஒரு விவரத்தை நாம் அதுக்குள்ளே பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நீட் மூலமாக மருத்துவ மாணவர் சேர்க்கை நடந்து மருத்துவம் படித்த மாணவர்களை டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்லேருந்து, மருத்துவ கல்வி இயக்ககத்திலிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் அவங்க என்ன சொல்கிறாங்க, 50% மேலே நீட்டு மூலமாக மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு வந்த மாணவர்களில் மருத்துவக் கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவர்கள் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் பெருமளவிற்கு முழுமையான பயிற்சி எடுத்துக்க முடியலை. அவங்களால அந்த பாடத்திட்டத்தை உள்வாங்கிட்டு அதில் தேர்ச்சி பெற முடியலை. அப்போது தமிழ் மீடியத்திலேயோ ஆங்கில மீடியத்திலேயோ அரசு பள்ளியிலையோ அரசு உதவி பெறும் பள்ளியிலையோ தனியார் பள்ளியிலையோ +2 மதிப்பெண் அடிப்படையில் நடந்த மாணவர் சேர்க்கைக்கும் நீட்டு அடிப்படையில் மாணவர் சேர்க்கைக்கும் 2 பேரும் 1ஆம் ஆண்டு, அந்த காலகட்டத்தில் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படித்தவர்கள், இந்த காலகட்டத்தில் நீட் அடிப்படையில் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் எடுக்கும்போது மிக அதிகமான அவர்களால் தேர்ச்சி பெற முடியலை, மருத்துவ படிப்பில் தேர்ச்சி பெற முடியலை. அதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின் போது தான் மிக முக்கியமாக நீங்கள் எழுப்பிய அந்த கேள்வி, நீட் என்பது வகுப்பறை கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டை பயிற்சி கூடங்களுடைய பயிற்சி செயல்பாடாக மாற்றிவிட்டது. அப்போ ஒரு கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டில் வேதியியல் ஆகட்டும், இயற்பியல் ஆகட்டும், தாவரவியல் ஆகட்டும், விலங்கியல் ஆகட்டும், இதை நான் முழுமையாக விவாதித்து அதன் ஆழத்தை புரிந்து கொள்கிறேன். அதை ஆழத்தை நான் புரிந்து கொண்ட பிறகு எனக்கு அது தொடர்பாக எந்த பாடமாக இருந்தாலும், அது வேதியியல் பாடமாக இருக்கலாம், இயற்பியல் அல்லது மருத்துவ பாடமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நான் ஏற்கனவே ஆழமான எனக்கு ஒரு புரிதல் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தை என்னால் சுலபமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது அந்த நேரத்தில் கற்றல் செயல்பாட்டுக்கு 15 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ள முழுமையான கற்றலுக்கான வாய்ப்பை கொடுக்காம நீங்கள் பயிற்சி கூடத்திற்கு போய் பயிற்சின்னா என்ன, ஒரு பாடத்திட்டத்தில் எத்தகைய கேள்விகளை கேட்பார்கள், அந்த கேள்விகளை எவ்வாறு எதிர்கொள்வது, எவ்வளவு வேகமாக பதில் எழுதுவது, இப்படிப்பட்ட பயிற்சிகள் தானே. அதில் ஒன்றும் கூடுதலாக ஒன்றும் அவங்க படிக்க போகிறது இல்லையே. ஒரு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஒரு மதிப்பீடு முடிஞ்சு போகுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த மதிப்பீட்டை நான் தகுதி என்று ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றீங்க. அதே பாடத்திட்டத்தில் இன்னொருத்தர் நடத்துவாருன்றீங்க, அதுதான் தகுதியாக இருக்க முடியும்ன்ற. அது எப்படி ஒரே பாடத்திட்டத்தில் அரசு நடத்துகிற ஒரு மதிப்பீட்டை தகுதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் அதே பாடத்திட்டத்தில் இன்னொரு ஏஜென்சி, இன்னொரு முகவர் நடத்தினா அதை நான் தகுதியாக ஏற்றுக்கொள்வேன்னு சொல்வது தர்க்க ரீதியாக கூட எப்படி ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்க முடியும்? எனவே இது எதிர்காலத்தில் துறை சார்ந்த ஆளுமைகள், துறை சார்ந்த வல்லுநர்கள் வருவது, வேதியியல் துறை, இயற்பியல் துறை, விலங்கியல், தாவரவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் விஞ்ஞானிகள் வருவதற்கு, துறை சார்ந்த ஆளுமைகள் வருவதற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைந்துவிடும். எனவே நீட் என்பது கற்றல் செயல்பாட்டிற்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அன் அன்அகாடமிக் ஆக்டிவிட்டின்றாங்க. கல்வியல் செயல்பாட்டே கிடையாது அப்படின்றது தான் அந்த குழுவினுடைய மிகவும் வலுவான. அதற்கு அவர்கள் என்ன செய்கிறாங்க, முதல்ல கல்வின்னா என்னன்ற விளக்கம் கொடுக்குறாங்க.
கல்வி என்ன செய்யோன்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உலகத்தின் பல நாடுகளில் இது போன்ற தேர்வுகள், சாட் உள்ளிட்ட தேர்வுகள் எப்படியெல்லாம் நடத்தப்படுது, அதனுடைய பாதிப்புகள் என்ன, அதை எப்படி அவர்கள் மறு ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க என்பதுக்கெல்லாம் விவாதத்திற்கு உள்ளாக்கித்தான் அவங்க கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டின் அடிப்படையில் ஒரு மாணவருக்கு கொடுக்க பாடத்திட்டத்தை எவ்வாறு மதிப்பிட வேண்டும். அப்படி மதிப்பிடும் பொழுது அந்த மாணவருடைய சமூக புரிதல் உள்ளிட்ட ஒரு முழுமையான ஒரு மதிப்பீட்டாக எப்படி அதை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை கூட அந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நீட் தேர்வு வந்ததுக்கு பின்னாடி தமிழ் வழியில் கல்வி பயின்ற மாணவர்கள் மருத்துவம் படிக்கும் நிலை வந்து சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்னு ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கை சொல்லுது. அதே மாதிரி இவங்க அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், நீட்டை ஆதரிக்கக்கூடியவர்கள். நீட் வந்ததுக்கப்புறம் தமிழக அரசு ஒரு உள் இடஒதுக்கீடு 7.5% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதன் மூலமாக நீட்டால் அதிக மாணவர்கள் தொடர்ந்து பயன்பெற்றுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த தரவுகளை எல்லாம் இந்த அறிக்கை பொய்யாக்கியிருக்கு. அது பற்றி உங்களுடைய பார்வை. முதல்ல நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு மாணவர் வந்து தமிழ் மீடியத்தில் படித்ததுனால ஃபெயில் ஆனாரா, இங்கிலீஷ் மீடியத்தில் படித்ததுனால ஃபெயில் ஆனாரா? அப்படி ஃபெயிலாக இருந்தால், அப்படி தேர்ச்சி பெறாமல் போயிருந்தால் அதுக்கு காரணம் என்ன? அரசு பள்ளியில் பயின்றவர்கள் எத்தனை பேர் வந்தார்கள், வராமல் போனார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி பள்ளிகள் இருக்கிறவங்க அதிகமான பேர் வந்தாங்கன்னா அதற்கு காரணம் என்ன? இதைத்தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு அரசு பள்ளியில் பயின்றக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக அரசு பள்ளியிலும் அரசு உதவி பெறும் பள்ளியிலும் தமிழ் வழியில் பயின்றும் மாணவர்கள் பெரும்பகுதி தன்னுடைய தாய் தந்தையால் தன்னுடைய கல்விக்காக எந்த செலவும் செய்ய முடியாது, அரசு கொடுப்பதனால் நான் பயில்கிறேன் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான். தன்னுடைய வீட்டினுடைய பல்வேறு பொருளாதார சமூக சிக்கல்களை எல்லாம் எதிர்கொண்டு அந்த சவால்கள் மத்தியில் தன் பாடத்தையும் படிக்கக்கூடியவர்கள். ஆனால் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி பள்ளியில் படிக்கிற பெரும்பகுதி மாணவர்கள், அந்த பெற்றோர்கள் ஏழை பெற்றோர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த மாணவர்களை ஆதரிப்பதற்கு அந்த பெற்றோர்களுடைய எஜமானர்கள், அதாவது அந்த பெற்றோர்கள் பணியாற்றக்கூடிய நிறுவனத்தினுடைய முதலாளிகள் அல்லது வீட்டில் பணியாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள், இத்தகையவர்கள் செலவு செய்து அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். வீட்டில் படிக்கிறது கஷ்டமா இருக்குன்னா வேலை செய்கிற இடத்துலையே அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கான, இப்படி ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருவர் ஆதரித்தால் மட்டும்தான், செலவு செய்ய முன்வந்தால் மட்டும்தான் நீங்கள் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி பள்ளியில் படிக்க முடியுமே தவிர ஒரு நயா பைசா கூட கட்டாமல் நான் படிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. வேண்டுமானால் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேர்ந்தவர்களில் எல்கேஜிலேருந்து அதுவும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான், 9ஆம் கிளாஸ் வரைக்கும், 9ஆம் கிளாஸ்க்கு பிறகு அது கூட கிடையாது. அதில் கூட கல்வி கட்டணம் தான் சொல்கிறாங்க, மற்ற கட்டணத்தை தான் பெற்றோர்லாம் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இவ்வளவு சிக்கல்கள் அனைத்து சுயநிதி சிபிஎஸ்சி பள்ளியில் இருக்கிறதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வாய்ப்பும் வசதியும் இருக்கிறவங்க கோச்சிங் கிளாஸ்க்கு போக முடியுது. வாய்ப்பும் வசதியும் இருக்கிறவங்களால கூடுதலாக ஒரு வருடம் செலவு பண்ண முடியுது. +1 படிச்சுக்கிட்டே கோச்சிங் கிளாஸ், +2 படிச்சுக்கிட்டே கோச்சிங் கிளாஸ், இது போதாது என்று +1 +2 முடித்த பிறகு கோச்சிங் கிளாஸ். ஆனால் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறவங்களுக்கு அத்துணை நேரம் செலவு செய்ய முடியலை. என் வயதிற்கு தகுந்த சவாலாக ஒரு பாடத்திட்டத்தை கொடுக்குறீங்கன்னா அந்த சவாலை ஏற்று அந்த பாடத்திட்டத்தை நான் படிச்சிடுறேன். கூடுதலான சவால் என்று சொல்கின்ற போது அந்த கூடுதலான அந்த சவாலை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு அந்த சவால்னால் பலன் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அதே பாடத்திட்டம் தானே, இதே பாடத்திட்டம்னு சொல்லும் பொழுது நீங்கள் கோச்சிங் சென்டர், அப்போது ஒரு மனநிலைக்கு என்ன தள்ளுறீங்க. எந்த மனநிலைக்கு தள்ளுறீங்கன்னா, பழைய காலத்தில் என்ன சொல்லி வளர்த்தீங்க, 5 விரலும் ஒன்று கிடையாது பாண்டிங்க. அந்த தத்துவம் எதை முன்வைத்து நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரிப்பா, அதனால் எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் உண்மை என்ன, ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அத்துணை தனித்தன்மையும் சேர்ந்தால்தான் கை. ஒரு விரல் போச்சுன்னா கூட கையினுடைய முழுமையான விஷயம் போயிடும். எனவே நீ கூட முக்கியமான ஆளுதாயான்னு நீங்கள் சொல்லலை. நீங்கள் சொல்ல வந்தது என்ன, 5 விரலும் ஒன்று கிடையாது, அதனால எல்லாரையும் மாதிரி நீ ஆகணும்னு ஆசைப்படாத. அப்போது எனக்கு தானாக என் மனசுக்குள்ள ஐயோ நமக்கெல்லாம் இந்த படிப்பு கிடையாதுப்பா அப்படின்னு என்னுடைய ஆழ் மனதில் ஒரு கருத்தை, அந்த ஆழ் மனதில் சமூகத்தில் உருவான அந்த கருத்து மாறுவதற்கு 2 தலைமுறை ஆச்சு. 1950 ஜனவரி 26 சமத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு அரசமைப்பு சட்டம் வந்த பிறகு 2 தலைமுறை கடந்து 3வது தலைமுறையில தான் எல்லோருமே உணர்றோம், ஓ எல்லாரும் படிக்கலாம்ப்பா.
அப்போ மீண்டும் என்னை எந்த நிலைக்கு கொண்டு போறீங்கன்னா அதைத்தான் வந்து ஜஸ்டிஸ் ஏ.கே. ராஜன் தன்னுடைய அறிக்கையில் அந்த மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவை அது வந்து ஒரு 200 ஆண்டுகள் பின்னால் இழுத்து போயிடும், அது வந்து சுதந்திரத்திற்கு முன்னால் இருந்த இந்தியாவாக உருவாக்கிறோம் சொல்றது காரணம் என்னன்னா, பழைய மனநிலைக்கு, அதாவது நமக்கெல்லாம் இது ஒத்து வராதுப்பான்னு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதே என்னை வந்து வெளியேற்றிருவீங்க. அதுக்கு தான் தேசிய கல்விக் கொள்கையில் ரொம்ப சாமர்த்தியமாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்புக்குள்ள ஒரு வேலை வாய்ப்புக்கான திறனை பெற்றுக்கோ. இப்போ 8ஆம் கிளாஸுக்கு அப்புறம் படிக்கிறதுன்றது உன்னாலெல்லாம் சாத்தியப்படுமா, நல்லா யோசிச்சுக்கோப்பா. இப்போவே ஒரு வேலைக்கான திறன், 8ஆம் கிளாஸுக்குள்ள ஒரு வேலைக்கான திறன் பெற்றுட்டு அந்த சான்றோட வெளியில் வந்தால் வேலை செய்கிற திறன் எனக்கு வந்துருச்சுன்னா 9ஆம் கிளாஸுக்கு அப்புறம் எனக்கு பாடத்தை படிப்பதற்கான ஆர்வம் இருக்குமா? ஒன்று. 2வது, 9ஆம் கிளாஸ்லேருந்தே நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக என்ன பண்ணுறீங்க, கணிதத்தில் அட்வான்ஸ் மேக்ஸா ஜென்ரல் மேக்ஸான்றீங்க, அட்வான்ஸ் சயின்ஸ். அப்போது 9ல் எனக்கு தீர்மானிக்க முடியாத ஒரு நேரத்திலே பயமுறுத்துறீங்க. இப்போ கணிதம்லாம் ரொம்ப கஷ்டம், நீ கணிதமாக படிக்க போகிற, இப்போ யோசிச்சுக்கோ, அது படித்தா பாஸ் பண்ணுறது கஷ்டம், இதுனா ரொம்ப ஈஸியாக இதை சொல்லுவீங்களா நீங்கள்? 9ஆம் கிளாஸில் சொல்லுவீங்களா? 13 வயசில் சொல்லுவீங்களா? 13 வயசு முடிஞ்சு 14ல் கால் வைக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு சொல்லக்கூடிய வார்த்தையா அது? அந்த குழந்தைக்கு என்ன தீர்மானிக்க முடியும்? இல்லை அப்பா அம்மாவால் தான் என்ன தீர்மானிக்க முடியும்? எனவே நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, ஃபெயில் ஆக வேண்டாம், சரி இந்த மேக்ஸே எடுத்துக்கோப்பா. அப்போ இந்த மேக்ஸ் எடுத்தால் உயர்கல்வியில் மேக்ஸ் தொடர முடியாது. அப்போ என் வாயால் என்ன விளக்குறீங்கல்ல? இப்போ இது எவ்வளோ பெரிய சூழ்ச்சி. அப்போ தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய சூழ்ச்சியையும் அதற்கு ஒரு முன்னோட்டமாக வந்த நீட்டினுடைய சூழ்ச்சியும் ரெண்டையும் இணைத்து பார்த்தால் எதிர்காலத்தில் எல்லோரும் தன்னுடைய உயர்கல்வி என்கின்ற அந்த கனவை வந்து கைவிட்டு யாருக்கெல்லாம் வாய்ப்பு வசதிகள் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே வந்து அனைத்து வகையான படிப்புகள், குறிப்பாக மருத்துவம் என்கின்ற வகையில் இந்த அறிக்கை மிக தெளிவாக துல்லியமாக ஆய்வு செய்து சமூகத்தின் மீது இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை உணர்த்தி, எனவே இந்த நீட்டிலிருந்து முழுமையாக விலக்கை பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு உரிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கிறது. புதிய கல்விக் கொள்கைக்கு தமிழகத்தில் இப்போது இருக்கக்கூடிய அரசு எதிர்க்கட்சியாக இருந்தபோது கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த நிலையில் அதோட அடுத்து பாடத்திட்டங்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கையில் ஒன்றிய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு. தமிழக அரசு இதை எப்படி எதிர்க்கணும், என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கணும்? அவங்க மத்திய அரசு ஒரு இந்திய அளவில் ஒரு கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை என்று சொல்கிறது என்றால், ஒரு மாநில அரசு அந்த கல்விக் கொள்கையினுடைய நோக்கத்திலிருந்து முரண்பட போவதில்லை. கல்விக் கொள்கையின் நோக்கமாக சொல்லப்பட்டது வந்து கல்வியை பரவலாக்கணும், எல்லோருக்கும் கல்வியை கொடுக்கணும், புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்னும் வலுவான ஒரு பள்ளிக்கல்வியை உருவாக்குங்க, இதுதான் நோக்கம்னா அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என் மாநிலத்திற்கு தகுந்தாற் போல என்று மாநில அரசு சொல்லும். அப்போது உங்களுக்கு முரண்பாடுன்றது கிடையாது. அப்போது இந்த மாநிலத்தில், தமிழ்நாட்டில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிற சமூக நீதியின் அடிப்படையிலான வலுவான அரசு பள்ளி, அந்த அரசு பள்ளியின் மூலமாக எத்தகைய வாய்ப்புகள் வசதிகளை எல்லோருக்கும் சம அளவில் கொடுக்கும். ஏன்னா ஒரு கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை அரசு பள்ளியில் தான் ஒரு குழந்தையால் பெற முடியும். எ லைஃப் வித் டிக்னிட்டி, இந்த சைல்ட்ஹுட்டில், குழந்தை பருவத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஸோ அதை உணர்ந்து நான் கற்றல் கற்பித்தல் இருக்கு இல்லைங்களா, அந்த கற்றல் என்பது பண்பாட்டின் கூறு, என் பண்பாட்டை ஒட்டி தான் நான் வந்து கற்றல் செயல்பாடு என்பது இருக்கும். எனவே நம் மாநிலத்தினுடைய பண்பாட்டிற்கு தகுந்தாற்போல் நம் மாநிலத்தினுடைய மொழி உள்ளிட்ட இந்த அணுகுமுறையில் நாங்கள் எங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்கிறோம் என்கின்ற வகையில் மாநில அரசு ஒரு குழுவை அமைத்து இந்த மாநிலத்திற்கான பாடத்திட்டம், கற்பித்தல் முறை, மதிப்பீட்டு முறை, அதற்கு தேவைய கட்டமைப்பு ஆகியவற்றை உருவாக்க வேண்டும். அதற்கு ஒரு வலுவான ஒரு அமைப்பு ரீதியான மிகவும் டிட்டர்மின்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தீர்மானமாக ஒரு அரசியல் தீர்மானத்தோடு தமிழ்நாடு அரசு செயல்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன். கடந்த ஆட்சியிலையும் நீட்டுக்கு எதிரான தீர்மானம், இந்த ஆட்சியிலையும் நீட்டுக்கு எதிரான சிறப்பு சட்டம், இப்போது அதுக்கான குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த இரண்டு அரசுகள் இருந்தபோதும் நீட் தற்கொலைகள், மாணவர்கள் இந்த நீட் தேர்வை கண்டு அஞ்சி தற்கொலை செய்து கொள்ளும் நிலை இருந்துட்டு தான் இருக்குது. இந்த தமிழக அரசு இந்த புதிதாக நிறைவேற்றியிருக்கக்கூடிய சிறப்பு சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுப்பார் அப்படின்னு அமைச்சர்கள் தரப்பில் சொல்லப்படுது. அதே நேரத்தில் துரைமுருகன் போன்ற மூத்த அமைச்சர்கள் இதை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளாது அப்படின்ற ஒரு கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. நீட் தமிழகத்திலிருந்து விரட்டப்படும் அப்படின்ற முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா ஒரு கல்வியாளர்? மாணவர்கள், பெற்றோர்கள் உணர வேண்டியது என்னன்னு கேட்டால்,
வாழ்க்கையில் போராடுவது என்பது ரொம்ப முக்கியம். உயிரை மாய்த்து கொள்வது என்பது போராட்டத்தினுடைய யுக்தியே கிடையாது. யாருக்கு சிக்கல் அதிகமாக இருக்கிறதோ, யாருக்கு அதிகமான வேதனைகள் அனுபவித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வலி தெரியும். எனவே அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தினால் சமூகத்தினுடைய வலியை போக்க முடியும். அப்படி போராட வேண்டிய அந்த போர்க்குணமிக்க அந்த மாணவர்கள் தங்களுடைய உடலை, தன்னுடைய உயிரை தாங்களே அழித்துக் கொள்வது என்பது எந்த வகையிலும் ஒரு நியாயமான அணுகுமுறை கிடையாது. அத்தகைய அணுகுமுறையை எல்லோருமே முழுமையாக கைவிட வேண்டும். மாணவர்கள் தேர்ச்சி பெறலை அப்படின்னா இதை எதிர்த்து உன்னாலதான்டா போராட முடியும். எனவே உனக்கு கிடைக்கிற வாய்ப்பை எடுத்து படித்து அதோடு போராடு. ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆண்ட போது, ஆங்கிலேயர்கள் கல்விக்கூடங்களை நடத்திய போது, ஆங்கிலேயர்கள் கல்விக்கூடத்தில் படித்து கொண்டே தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்த போராட்டத்தையும் படித்தாங்க. லண்டனில் போயிட்டு லண்டனில் ஆங்கிலேயர்களுடைய பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் வாங்கி அதே ஆங்கிலேயர்களை எதிர்த்து தான் போராடினாங்க. எனவே இந்த அமைப்புக்குள்ளே இருந்து, இந்த அமைப்பில் இருந்தே படித்து இந்த அமைப்பை மாற்றுவதற்கான போராட்டத்தை தான் நடத்த வேண்டும் என்கின்ற அந்த போர் குணத்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் பெற்றோர்களும் கொடுக்கணும், கல்வி நிலையம் கொடுக்கணும், ஆசிரியர்களும் கொடுக்கணும். தங்கள் உயிரை போக்கிக் கொள்வதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஆளுநர் என்கின்ற போது ஆளுநருடைய அதிகாரம் என்ன? இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கிறார். ஆக ஆளுநர் என்பவர் குடியரசுத் தலைவருடைய ஒரு முகவராக, ஒரு ஏஜென்ட்டாக இந்த இடத்துல இருப்பது மட்டுமல்ல, இந்த மாநிலத்தின் தலைவரும் கூட. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு ஆளுநரிடம் சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பக்கூடிய ஒரு மசோதா வருமையானால் ஆளுநர் அவர்கள் அந்த மசோதாவிற்கு ஏற்பு கொடுக்கலாம், அல்லது குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதாவை அனுப்பி வைக்கலாம். You can reserve it for the president. ஆளுநர்கிட்ட போயிட்டு ஏன் இதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. அது அவருடைய விருப்பம். அவரே ஏற்பு கொடுக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். ரெண்டும் செய்யாம ஆளுநருக்கே சில சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் தான் என்ன கருத்து வைத்திருக்கிறார் என்பதை சொல்லி சட்டப்பேரவைக்கு மீண்டும் அந்த மசோதாவை அனுப்பி வைக்கலாம். இது 3 தான் ஒரு ஆளுநர் செய்ய முடியுமே தவிர ஆளுநர் எந்த கருத்தையும் சொல்லாம ரொம்ப நாளைக்கு அப்படியே வைத்திருக்க முடியாது. உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றங்கள் கூட சில தீர்ப்புகளை சொல்லும்போது சொல்லியிருக்கிறாங்க, ஆளுநர், குடியரசுத் தலைவர் போன்ற பதவிகளில் அவர்களுக்கு அனுப்பப்படக்கூடிய இந்த மசோதாக்கள் போன்ற விவரங்களில் அவங்க முடிவு எடுப்பதற்கான கால அவகாசம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் அவங்க வகிக்கக்கூடிய பொறுப்பினுடைய தன்மை. மிக உயர்ந்த பொறுப்பில் இருப்பதனால் அவர்கள் மிக கண்ணியத்தோடு காலத்தை உணர்ந்து செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையின் பேரில் அவங்களுக்கு ஒரு கால வரையறை கொடுக்கல. அதனால அவங்க எப்போ வேண்டாலும் செய்யலாம் அப்படின்ட்டு இன்டெஃபினட்டாக ஒரு வரையறையே இல்லாமல் வைத்திருக்க கூடாது, அதை வைத்திருக்க முடியாது, அது நியாயம் இல்லை என்பதை உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றங்கள் தங்களுடைய தீர்ப்பின் வாயிலாக கூட உணர்த்தி இருக்கிறார்கள். ஜஸ்டிஸ் MM பூஞ்சி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட மத்திய மாநில அரசு உறவுகளை பற்றிய அந்த குழுவினுடைய அறிக்கையில் கூட ஒரு குடியரசுத் தலைவர், ஆளுநர் ஆகியோருக்கு அனுப்பப்படுற ஒரு மசோதா, மாநிலத்திலிருந்து அனுப்பப்படுற ஒரு மசோதா, குடியரசுத் தலைவர் எவ்வளவு நாளுக்குள்ள ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வரையறை இல்லாமல் இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு 6 மாசத்துக்குள்ள அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கடந்த முதலமைச்சர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், இந்த பூஞ்சி நீதியரசர் பூஞ்சி குழுவினுடைய அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட இந்த விவரத்தை குறிப்பிட்டு கூட அவங்க பேசியிருக்கிறாங்க, கடிதம் எழுதியிருக்கிறாங்க, இது ஏற்றுக்கொள்ளணும்னு கூட வலியுறுத்தி இருக்கிறாங்க. எனவே கால வரையறையே இல்லாமல் ஆளுநர் அவர்கள் பதிலே சொல்லாமல் வைத்திருக்க முடியாது. அப்படி வைத்திருந்தால் அவர் தமிழக மக்களுடைய நலனுக்கு எதிராக செயல்படுகிறார் என்றே பொருள். ஏனென்றால் இது சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குறுதியாக வழங்கப்பட்டு அந்த வாக்குறுதிக்காக அளிக்கப்பட்ட வாக்கு. நீங்க மக்கள் வாக்களிக்கும் இயந்திரங்கள் கிடையாது. மக்கள் இறையாண்மை பெற்றவர்கள். தங்களிடம் இருக்கக்கூடிய இறையாண்மையை வாக்குச்சீட்டின் வாயிலாக அரசுக்கு கொடுக்கிறாங்க. எனவே இந்த கொள்கையை நிறைவேற்றுங்கள் என்று அரசிடம் கொடுக்கப்பட்ட அந்த இறையாண்மையை அரசு செஞ்சிருக்கு. இதுல உங்களுக்கு செயலாட்சி, எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் தான் கவர்னர், இன்னொன்று லெஜிஸ்லேச்சர் சட்டப்பேரவை, மூன்றாவது நீதித்துறை ஜுடிஷியரி,
மூன்றுக்குமே கூட்டாட்சி தத்துவத்தில் அதிகார எல்லைகள் இருக்கு. ஒருவருடைய எல்லையில இன்னொருத்தர் தலையிட முடியாது, அந்த எல்லைக்குள்ளதான் செயல்பட. சட்டப்பேரவை இயற்றிய தீர்மானத்திற்கு மக்கள் பிரதிநிதிகள் நிறைவேற்றி அனுப்பியிருக்கூடிய சட்ட மசோதாவுக்கு பதிலே சொல்லாமல் ஆளுநர் அவர்கள் இருப்பார்கள், குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதை தாமதப்படுத்துவார்கள் என்று சொன்னால் ஆளுநரை திரும்ப பெறுங்கள் என்ற போராட்டத்தை தமிழக மக்கள் நடத்த வேண்டிய சூழல் உருவாக்கும். ஆளுநர் அவர்கள் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பாரே ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டம் பல்கலைக்கழகத்தை ஒழுங்குபடுத்துதல் என்பது மாநில அரசினுடைய பட்டியல்ல வைத்திருப்பதனால் ஒழுங்குபடுத்துதல் தான் மாணவர் சேர்க்கை வரும். எனவே மாணவர் நலன் சார்ந்த தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவையும் இந்த மசோதாவுக்கும் உரிய ஏற்பை கொடுத்து மாநிலத்தில் சிறந்த கல்வி வளர்ச்சியும் மருத்துவர்கள் அதிகமாக உருவாவதற்கும் குடியரசுத் தலைவர் தன்னுடைய ஒப்புதலை கொடுக்கணும். அதற்கு அவருக்கு ஆலோசனை வழங்க வேண்டிய பிரதமர் தலைமையிலான இந்திய அமைச்சரவை அதற்குண்டான உரிய ஆலோசனையை குடியரசுத் தலைவருக்கு வழங்க வேண்டும். இப்போ இந்த நீட் தேர்வில் தமிழகம் தொடர்ந்து எதிர்ப்பு குரல் எழுப்பிட்டு இருந்த நிலையில் மகாராஷ்டிரா, கர்நாடகம், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்கள் இப்போது நீட் தேர்வோட தாக்கத்தை உணர்ந்து அதற்கு எதிரான குரலை எழுப்ப தொடங்கியிருக்காங்க. இது என்ன எதிர்வினைகளை ஏற்படுத்தும்? வருங்காலங்களில் நீட் தேர்வே முற்றிலும் ஒழியக்கூடிய நிலைக்கு இது போன்ற எதிர்ப்புகள் வழிவகுக்குமா? இந்திய வரலாறை நீங்கள் முழுமையாக படிக்கின்ற போது ஒரு விஷயம் என்ன தெரியும்னா, விடுதலைக்கு முன்பாகவே நீதி கட்சி ஆட்சியில் மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லப்பட்ட இந்த நிலப்பரப்பில் இன்றைக்கு நாம் எதை தமிழ்நாடு என்று சொல்கிறோமோ அந்த மெட்ராஸ் ஸ்டேட்டில் இடஒதுக்கீட்டு நடைமுறைக்கு இருந்தது. மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் எந்தெந்த வகுப்பு பிரிவினருக்கு எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறது, பட் அந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இடஒதுக்கீட்டு நடைமுறைக்கு வந்தது. இந்தியா விடுதலை பெற்ற உடனேயே பிரிவு 14 பயன்படுத்தி சமத்துவ கோட்பாட்டுக்கு இது எதிரானது, ஒருத்தருக்கு முன்னுரிமை கொடுக்கறதும் ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதோ அது நியாயம் இல்லைன்ற மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போய் அந்த இடஒதுக்கீட்டு ரத்தானது. ரத்தானவுடனே தந்தை பெரியார் தலைமையில் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தின் விளைவு தான் அன்றைய பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டிய அவசியத்தை உணர்ந்து முதல் திருத்தத்தை கொண்டு வர்றாரு. இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த அண்ணல் அம்பேத்கரும் அன்று மாநிலங்களவையின் உறுப்பினராக இருக்கின்றார். அந்த முதல் சட்ட திருத்தம் அதற்கான காரணங்களை சொல்லும்போது மிக தெளிவாக சொன்னார்கள். அரசமைப்பு சட்டத்தில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு வசதிகள் மறுக்கப்பட்டதோ மறுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான போதிய பிரிவுகள் இருந்து கூட அதை உணராத தீர்ப்புகள் சில வந்திருப்பதனால் அதை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே நாங்கள் ஏற்கனவே இருந்த அரசு சட்டத்தில் தெளிவில்லாமல் தெளிவு இருந்தது, ஆனால் அது புரியலை, அதனால் இன்னும் புரியற மாதிரி சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால தான் இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் கொண்டு வர்றோம்னு சொல்லி பிரிவு 15 உட்பிரிவு 4 சேர்த்தாங்க. இதனால்தான் உங்களுக்கு இந்தியாவில் எந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், அது பீகாராக இருக்கலாம், ராஜஸ்தானாக இருக்கலாம், மணிப்பூர், சிக்கிம், இந்தியா முழுக்க இடஒதுக்கீடு உத்தரவாதப்படுத்துவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம். இதை உணர்ந்துதான் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக இது இந்திய துணை கண்டத்தினுடைய பிரச்சனை, இது தமிழ்நாட்டின் பிரச்சனை மட்டும் கிடையாது, எனவே இந்திய துணை கண்டத்தின் பிரச்சனையாக இந்தியாவே இதை எதிர்கொள்ளும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஏனென்றால் இத்தகைய ஒரு ஆய்வு பிற மாநிலங்களில் மேற்கொள்ளப்படலை. இத்தகைய ஒரு தாக்கத்தை உணர்ந்தார்களே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக அவர்கள், ஏன்னா 2013ஆம் ஆண்டு நீங்க இப்போ கூட போயிட்டு வலைதளத்தில் தேர்ந்தீங்கன்னா தெரியும், குஜராத்தில் எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்ததுன்னு. நீட்டுக்கு எதிரான போராட்டம் குஜராத்தில் என்ன நடந்தது? குஜராத் மாநில பாடத்திட்டத்தில், குஜராத்தி மொழியில குஜராத் மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் எங்க பாடத்திட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் மதிப்பெண்கள் பெற்று அதை கருத்தில் எடுத்துக்கொள்ளாத ஒரு தேர்வை எங்களால் ஏற்க இயலாது. அப்போ அங்க இருந்த தலைமை, குஜராத்தில் இருந்த அரசியல் தலைமை அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கல.
தமிழ்நாட்டில் அப்படி மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற பாரம்பரியம் இருக்கிறதுனால இங்கே மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அரசியல் இயக்கங்கள் அகில இந்திய அளவில் இருக்கிற கட்சிகள் கூட தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிரான ஒரு குரலை எழுப்புகிறார்கள் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட தலைவர்கள் இங்கே இருப்பதனால தான் இந்த உணர்வு என்பது பிற மாநிலத்திற்கு இப்பொழுது வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்குமே, அது ஐக்கிய அமெரிக்க நாடுகள், யூஎஸ்ஏவா இருக்கட்டும், யூரோப்பில் இருக்கிற பல நாடுகள், அங்கெல்லாம் சாட் போன்ற தேர்வுகள் இருக்குன்னா அதை எதிர்த்து போராட்டம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு கூட ஜஸ்டிஸ் ஏ.கே. ராஜனுடைய அறிக்கை என்பது மிகப்பெரிய அளவில் பயன்படும் என்கின்ற வகையில் இந்திய துணை கண்டத்தின் அடித்தட்டு மக்களுடைய மருத்துவ கல்விக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக விளங்கக்கூடிய இந்த நீட்டிலிருந்து விலக்கை ஒவ்வொரு மாநிலமும் பெற்று இந்தியாவில், ஏன்னா நீட்ன்றது வெறும் நுழைவுத் தேர்வு அல்ல, அது எலிஜிபிலிட்டி, தகுதிப்படுத்துது. தகுதிக்கும் நுழைவுக்கும் வேறுபாடு இருக்கு. இப்போ +2 தகுதி கிடையாது, நீட்டு தான் தகுதி அப்படின்னு சொல்ற ஒரு ஏற்பாடு ஒன்று இருக்குல்ல, அப்படி கிடையாது. பள்ளி பாடம் இருக்கு, பள்ளி பாடத்திலிருந்து அவர் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கு தகுதி பெறுகிறார் என்ற நிலையை நாம மீண்டும் கொண்டு வர வேண்டிய மிக முக்கியமான தேவை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்தந்த மாநில மக்களுக்காக உழைக்கக்கூடிய மருத்துவர்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. எல்லோருமே வணிக ரீதியான மருத்துவமனைக்கு போயிடக்கூடாது. இத்தகைய ஒரு சமூக நீதியின் அடிப்படையிலான போராட்டத்தை இந்தியா முழுக்க உணர தொடங்கி இருக்கிறார்கள். எனவே இந்த ஜஸ்டிஸ் ஏ.கே. ராஜன் குழுவினுடைய அறிக்கை என்பது இதற்கெல்லாம் ஒரு முன்னோட்டமாக விளங்கும் என்பதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல் இது இந்திய துணைக்கண்டத்தின் சிக்கல். இது நீட் மசோதாவுக்கான சவால் அல்ல, இது ஜனநாயகத்திற்கான சவால். சர்வாதிகார போக்கில் மத்திய அரசு நடந்து கொள்ளும் என்று திரு துரைமுருகன் நம்புகிறாரா என்று நான் கேட்கிறேன். மத்திய அரசு கொடுக்காதுன்னு சொன்னா அப்ப மத்திய அரசு அரசமைப்பு சட்டத்தை மதிக்கின்ற போராட்டத்தை தானே நாம் நடத்தணும். அப்ப மத்திய அரசு கொடுக்காதுன்னு சொன்னா அப்ப அரசமைப்பு சட்டத்தை மதிக்காதுன்னு சும்மா விட்டுற முடியுமா? அரசமைப்பு சட்டத்தை மதிக்காத பிரதமராக இருந்தாலும் அமைச்சர்களாக யாராக இருந்தாலும் அரசமைப்பு சட்டத்தின்படி நடந்து கொள்ளுங்கள் என்ற போராட்டத்தை தான் நாம் கையில் எடுக்க வேண்டும். எனவே நீட் மசோதா என்பது எதாச்சாதிகாரத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையில நடக்கக்கூடிய போராட்டம். இதில் ஜனநாயகம் வெல்ல வேண்டும். இந்திய ஜனநாயகம் என்பது உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய ஒரு ஜனநாயகம். இங்கே துப்பாக்கியின் மூலமாக ஆட்சி மாற்றம் நிகழ்வது கிடையாது. இங்க வாக்குச்சீட்டின் மூலமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி காட்டியிருக்கோம். எவ்வளவு பெரிய அவசர காலம், அந்த அவசர காலத்தை முன்னெடுத்திய அந்த பிரதமரை வாக்குச்சீட்டின் வாயிலாக மக்கள் வீட்டுக்கு அனுப்பலையா, அவர்களை தோற்கடிக்கலையா? எனவே ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சீட்டின் வாயிலாக அரசுகளை மாற்றக்கூடிய வலிமை ஜனநாயகத்திற்கு இருக்கிறது என்பதை உலகத்திற்கு நிரூபித்த நாடு இந்தியா. எனவே இந்திய ஜனநாயகத்தை காக்கின்ற போராட்டமாக தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த சட்ட மசோதாவிற்கான போராட்டம் என்பது பரிமளிக்கும் என்றே நான் நம்புகின்றேன். ரொம்ப நன்றி சார்.